அன்புடையீர் வணக்கம். இருசக்கர வாகனம் அல்லது டூ வீலர் ஓட்டும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று நம்ம ஹேண்டில் பலமாக பிடிக்கணும். நிறைய பேர் நிலை தடுமாறி விழுறது ஹேண்டில் ஸ்ட்ராங்காக பிடிக்காததுனால ஹேண்டில் வண்டி ஒரு கட்டர்லேயோ இல்லைன்னு சொன்னால் ஒரு ஹம்புலேயோ ஒரு பள்ளத்துலேயோ மேட்லேயோ கீழே விழுந்தா கூட நம்ம ஹேண்டில் பலமாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம ஒரு சைடு வண்டி ஒரு சைடு போகாது. வண்டியை நம்ம கண்ட்ரோல் விட்டு பொதுவாக விழும்போது வண்டியிலிருந்து ஆளை தூக்கி வீசி தான் ஆளுக்கு அடிபடுறது. அது அடிபடாமல் இருக்கணும்னு சொன்னால் நம்ம வண்டியை ஸ்ட்ராங்காக, அதாவது டூ வீலர் ஹேண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சோன்னு சொன்னால் நம்ம கை விட்டு வண்டி போகாது. கை விட்டு போச்சுன்னா ஆள் ஒரு சைடு வண்டி ஒரு சைடு, கை விட்டு போகக்கூடாது. அது ஒரு பாயிண்ட்டு. அப்புறம் நாயை கண்டு பயந்து. இப்போ நாய் துரத்திட்டு வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கூட வேகமாக கொடுப்பாங்க. நாய் துரத்திட்டு வந்துன்னா செய்ய வேண்டியது வண்டியை ஸ்லோ பண்ணி நிறுத்தினா நாய் கடிக்கவே செய்யாது. நாய் கடித்தா கூட ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தப்பிக்கிடலாம். ஆனால் நாயை கண்டு பயந்து நம்ம ஏதோ ஒரு போஸ்ட்லேயோ இல்லைன்னு சொன்னால் எங்கேயாவது கொண்டு இடித்து நம்ம கீழே விழுந்தோன்னு சொன்னால் கை காலில் ஸ்டீல் போட வேண்டியது வரும். அப்புறம் கை கால் முறிஞ்சு போகும். தலையில் அடிபட்டுனா உயிருக்கு ஆபத்து வரும். அதனால் எக்காரணம் கொண்டும் நாயை நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே வண்டியை ஸ்லோ பண்ணிடுங்க. 5ஆமத்து கியரில் போனால் அது 3க்கு 2க்கு கொண்டு வாங்க. ரொம்ப ஸ்லோ பண்ணிடுங்க. முடியலைன்னா நிப்பாட்டிடுங்க. ஒன்றுமே செய்யாது. இது என்னுடைய அனுபவத்தை வச்சு தான் நான் சொல்கிறேன். நாய் தூரத்தில் இருந்து நம்ம நாயை பார்த்தோன்னாலே கொஞ்சம் ஸ்லோ பண்ணி கண்ட்ரோல் பண்ணி போகணும். தேவைப்பட்டுன்னா நிப்பாட்டணும். தேவைப்படலைன்னு சொன்னால் அது 3rd கியரில் போயிட்டே இருக்கலாம், இல்லை செகண்டு கூட அடித்து போயிட்டே இருக்கலாம். நாயை எங்கே வச்சு கண்டாலும் நீங்கள் ஸ்லோ பண்ணிவிடுங்க. அப்புறம் இருசக்கர வாகனத்தில் போகும்போது நம்ம இப்போ நம்ம ஊரில் கிராமப்புறங்கள்ல எல்லாம் ரோடு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், தரை கொஞ்சம் தாழ்ந்து இருக்கும், அப்புறம் பள்ளம் மேடு. அப்போ நம்ம ஒன்றில் ஒரு பஸ்ஸுக்கு நம்ம சைடு கொடுக்குறோம், இல்லைன்னா ஒரு வண்டி ஒரு பெரிய ஒரு லாரிக்கோ எதுக்காவது சைடு கொடுக்குறோம். மேக்சிமம் தூரத்தில் இருந்தே கீழே இறக்கி போகிறது நல்லது, சேஃப்டி. இல்லை நம்ம சைடு கொடுக்குவோம், திடீர்னு பிரேக் போட வேண்டியது வந்துன்னு சொன்னால் கூட நம்ம கால் அதாவது ரோடும் அந்த தரையும் நிரப்பாக இருக்கக்கூடிய இடத்துலன்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் கால் வைக்கும்போது கரெக்டாக பதியும். அதே டைமில் ரோடு மேடாக இருந்து உங்களுக்கு பூமி தாழ்ந்து கிடந்துன்னு வைங்களேன். சில அதாவது இணையத்திலேருந்து வரும்போது அந்த தேரி பக்கத்துல எல்லாம் வருது அந்த மாதிரி இடங்கள். கீழே கால் வைக்கிறது தாழ்ந்தும் ரோடு ஹைட்டாட்டு இருந்துச்சுன்னா மொத்தத்திலே நீங்கள் கீழே இறக்கி போகிறது தான் சேஃப்டி. இல்லாமல் நீங்கள் ரோட்டில் வச்சு பிரேக் அடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் கால் ஊனும்போது கால் தாழ்வான பகுதிக்கு போகுது. தாழ்வான பகுதி